வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இது என்னன்னு பார்த்தீங்களா? இதான் வெற்றிலை. இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, கஷாயம் வச்சு ஜலதோஷம் இருமல் இருந்தால் கஷாயம் வச்சு அப்படி நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பனி நேரம் அதிகமாக உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம், ஜலதோஷம், தலைவலி இப்படி இருக்குது. அதனால் இது எப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரி காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அதில் இந்த வெற்றிலையை இந்த நரம்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பு சைடு வச்சுட்டு இப்படி வாட்டுவாங்க. அதை இந்த தீயில் இது நல்லா இந்த வெத்தலை இது பண்ணி அது சூடு, நல்ல சூடு, நிறைய சூடாகும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த சைடை விட்டுட்டு இந்த சைடு நெத்தியில், கன்னத்தில், காதோரத்தில், நெறியில் இப்படி இந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது முதுகில் வைக்கலாம். அடுத்தது அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு அது மாதிரி வைக்கலாம். அடுத்தது புரடி பக்கம், பேக் சைடு கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரடி பக்கம் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அங்கே அந்த இடத்துல எல்லாம் உள்ள நீர் இது இழுத்துரும். அப்போ அந்த தலைவலி, இந்த சளியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த வைத்தியம்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது சூடு வந்துருச்சு. இப்படி அப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அப்போ அந்த சூடு இந்த புரடி, இதுதான் புரடி. இந்த சைடு நெத்தியில், நெறி, கன்னம், காதோரம் இந்த இடத்துல எல்லாம் இப்படி வச்சோம் கையில். அப்போ இந்த உச்சந்தலை, உச்சி தலை இங்கெல்லாம் வச்சோம் அப்படிங்கையில் அங்கே உள்ள நீரெல்லாம் இது இழுத்துரும். இந்த சூடு, இந்த வெத்தலை அது இழுத்துரும். அப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த வைத்தியம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த சைடு லைட்டாக அந்த தீயோட அந்த கருவி கூட பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வதங்கிடும். அப்படியே வதங்கிடும். வாட்ட 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 வதங்கிடும். நம்ம 2 இலை இது மாதிரி வெற்றில 2 இலை இது மாதிரி சூடு பண்ணி நம்ம ஒத்தி கொடுத்தோம் கையில், அந்த தலைப்பாரம் குறையும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.